இந்த பக்கம் பார்த்தா இந்த பக்கம் பார்த்தா சரி பின்னால திரும்பி பாப்போமேன்னு பார்த்தா மச்சி இவன்டா. இன்னும் அந்த ரிங்டோன் வச்சுக்கிட்டு இருக்க? நான் என்ன உங்களை மாதிரி என்ன ஆண்ட்ராய்ட் போன் வச்சிருக்கேன், ஐபோன் வச்சிருக்கேன். இதுல எப்படி ஈஸியா ரிங்டோன்லாம் வைக்க முடியும்? உனக்கு விஷயமே தெரியாதா? இது வரைக்கும் 16 வருஷமா ஐபோன்ல கொடுக்காத ஒரே ஃபீச்சர்னா இந்த ரிங்டோன் செட் பண்ற ஃபீச்சர் தான். அதை இப்ப லேட்டஸ்டா லான்ச் ஆக போற iOS 26 அப்டேட்ல டிஃபால்ட்டாவே கொடுக்க போறாங்க. என்ன சொல்ற? ஆல்ரெடி நான் அப்படி தான் யூஸ் பண்றேன். அந்த ஃபீச்சர் எங்கனே இருக்கு? உங்களுக்கு தெரிஞ்ச எனக்கு சொல்லுங்கண்ணே. வெல்கம் டு யாழ் மொபைல்ஸ். இவன மாதிரியே நீங்களும் ஐபோனை வச்சுக்கிட்டு அதுல iOS 26 அப்டேட் வச்சிருந்து ரிங்டோன் செட் பண்ணாம இருந்தீங்கன்னா இந்த ஆப்ஷனை கண்டிப்பா ஃபாலோ பண்ணி பாருங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் நீங்க எந்த பாட்டை ரிங்டோனை செட் பண்ண போறீங்களோ அந்த பாட்டை டவுன்லோட் பண்ணிட்டு ஃபைல்ஸ்ல போய் சேவ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஃபைல் மேனேஜரை செலக்ட் பண்ணிட்டு நீங்க டவுன்லோட் பண்ண பாட்டை போய் லாங் ப்ரெஸ் பண்ணீங்கன்னா ஷேர் ஆப்ஷன் வரும். ஷேர் கொடுத்துட்டு யூசர்ஸ் ரிங்டோன் இதை கொடுத்துட்டீங்கன்னா நீங்க செட் பண்ண பாட்டு ஆட்டோமேட்டிக்கா இங்க வந்துடும். அப்புறம் என்னங்க, ஐபோன் வச்சுக்க நீங்களும் டிஃப்ரெண்டா ரிங்டோனை செட் பண்ணி ஆண்ட்ராய்டு வச்சுக்க உங்க ஃப்ரெண்டை வெறுப்பேத்துங்க.